வேதங்களும் உபநிடதங்களும். இந்த வேதம் என்பதற்கும் உபநிடதங்கள் என்பதற்கும் சனாதன தர்மம் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவும் இல்லை. வேதத்தின் அடியொற்றி பிறந்திருக்கக்கூடியதுதான் உபநிடதங்கள், உபநிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதுதான் சனாதன தர்மம். நீங்க வர்ணாசிரம தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் ஒன்றாக வைத்து குழப்பிக்கொண்டால் அது மிகப்பெரிய தவறுக்கு போய் முடியும். அதனால வர்ணாசிரம தர்மம் வேறு, சனாதன தர்மம் வேறு. அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய மனமே கடவுள், ஆத்மாவே கடவுள் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களினுடைய ஆத்மாவையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவத்தை கொண்டது எது என்று சொன்னால் அதுதான் வேதங்கள். வேதம் என்கின்ற வார்த்தைக்கு முதலில் பொருள் காண வேண்டும். வே என்ற வார்த்தைக்கு, வே என்கின்ற அந்த ஒரு எழுத்துக்கு, ஏன்னா தமிழ் மொழியிலே ஓரெழுத்து ஒரு மொழி என்று ஒன்று உண்டு. ஒரு எழுத்துக்கும் பொருள் உண்டு. வா, தா, கை, பை, பூ இதெல்லாம் ஓரெழுத்து தான், ஆனால் பொருள் தரக்கூடிய சொற்கள். அதுபோல வே என்கின்ற ஓரெழுத்துக்கு பொருள் இருக்கிறது. வே என்றால் மறை என்று பொருள். அதனால்தான் வேடன். ஏன் வேடன் என்று சொல்கிறோம் என்றால் அவன் மறைந்து நின்று அம்பினால் தொடுக்கக்கூடியவன், அதனால் வேடன் என்று அழைக்கிறோம். வே என்கின்ற பொருளிலே எந்த வார்த்தையெல்லாம் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த வார்த்தைக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்கும் என்று சொன்னால் மறை என்ற அர்த்தம் இருக்கும். இப்ப வேதம் என்பதற்கு என்ன என்றால் மறைந்திருக்கக்கூடிய உட்பொருள். அந்த உட்பொருளை கொண்டு வருகின்ற அந்த செய்தியைத்தான் எல்லா வேதங்களும் செய்தது. எங்கும் ஆதியாய் அனாதியாய் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை நோக்கி போகின்ற ஒரு பாதை தான் வேதம். அதனால் வேதத்தை எல்லாம் முழுவதுமா பார்த்திட முடியுமானா முடியாது. ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள், 4 தூண்கள். இந்த 4ம் சாதாரணமானது. சரி, இதை யார் எழுதியிருப்பார்கள்? உபநிடதங்களை யார் எழுதியிருப்பார்கள்? ஒருவர் சொல்ல சிஷ்யர் குருநாதர் சொல்ல 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 கேட்க 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 வந்தவைதான் இத்தனையும். இதை பற்றி என் சிற்றறிவுக்கு எட்டியவரை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். இந்த உபநிடதங்கள் என்பது ஸ்ருதி. அது எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் முக்தியை நோக்கி செல்கிறது. அந்த முக்தி எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் பிரம்மம், ஆன்மா. பிரம்மம் எது என்பதை உணர்ந்து கொண்டு ஆன்மாவை பிரம்மத்தை நோக்கி செலுத்துகின்ற ஒரு பாதை தான் நாம் பார்க்கிற வேதங்கள். பிரம்மம் எது என்று கண்டறிந்து ஆன்மாவை பிரம்மத்தை நோக்கி நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் பிரம்மமே ஆன்மாதான், ஆன்மாவே பிரம்மம் தான். முதலில் ஆன்மாவே, பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்று என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். பிரம்மம் வேறு, ஆன்மா வேறு, ஆன்மா பிரம்மத்தை நோக்கி பயணிக்கிறது என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் பிரம்மத்தையும் ஆன்மாவையும் பற்றியுமான ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி தான் எது என்று சொன்னால் இந்த வேதங்களும் உபநிடதங்களும். மிக பெரிதாக, ஏன்னா நம்ம இந்த வேதங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும், எதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம், உபநிடதங்களை பற்றி தெரிந்து கொண்டால் நாம் எதன் வழியாக வரலாம் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அது நம் ஆன்மாவை சுத்திகரிப்பதற்கான மிகப்பெரிய பணியாக இருக்க முடியும். நீங்க உபநிடதங்கள் எத்தனை இருக்கிறது என்று நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். 200க்கும் மேற்பட்ட உபநிடதங்கள் இருக்கிறது, 200க்கும் மேலே இருக்கு. சரி, அதுல முக்கியமானது என்று பார்த்தால் 12 உபநிடதங்கள் தொன்மையானதாக இருக்கிறது. அது கௌதம புத்தருடைய காலத்திற்கு முற்பட்டதாகவே இருக்கிறது. அது பின்னாடி வந்ததெல்லாம் இல்லை. கிமு, கிபிலாம் இல்லை, கிமு. அப்ப உபநிடதங்கள் அப்பொழுதே அதற்கான சாராம்சத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறது. அது எப்படி? தொடக்கம் முடிவு எதுவும் இல்லாததாக இருக்கிறது. அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, அனாதியாய் நிற்கக்கூடியது.
தன்னை அறிபவன் எவனோ அவன் இறைவனை நோக்கி பயணிக்கிறான். தன்னை அறிபவன் எவனோ அவன் இறைவனை நோக்கி பயணிக்கிறான். சரி, இந்த ரிக்வேதத்திலிருந்து உபநிடதங்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த ரிக்வேதத்தின் ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வேதங்களினுடைய தத்துவங்களை சொல்லக்கூடிய உபநிடதங்களை நம் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? வேதாந்தம் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வேதாந்தம். வேதாந்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அந்தம் என்றால் முடிவு என்று அர்த்தம். அந்தம் என்றால் முடிவு. வேதத்தினுடைய முடிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று விளக்கிய காரணத்தினால் அதற்கு வேதாந்தங்கள் என்று பெயர் வந்தது. நீங்க அதனால தான் நம்ம பெரியவர்கள் அந்தாதி எழுதினார்கள். இந்த அந்தாதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், ஆதினா தொடக்கம்னு அர்த்தம். அந்தம் ஆதி அப்படின்னா முடிவு தொடக்கம்னு அர்த்தம். தொடக்கம் முடிவுன்னு அர்த்தம் கிடையாது, முடிவு தொடக்கம்னு அர்த்தம். இது என்னங்க முடிவு தொடக்கம் அப்படின்னா, ஒரு பாடலினுடைய முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக வரும். அதற்கு பெயர் தான் அந்தாதி. நீங்க அபிராமி அந்தாதி பாடல் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், எந்த பாடல் முடிகிறதோ அந்த பாடலினுடைய முடியக்கூடிய வார்த்தையோ அல்லது எழுத்தோ அல்லது அந்த வரியோ அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக வரும். இது எதற்காக இதை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், எளிதாக மனனம் செய்து கொள்வதற்காக. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? நிறைய பாட்டு நமக்கு தெரியும், ஆனால் அதோட முதல் வார்த்தை தெரியாது. நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், அது ஞாபகம் இருக்கு, ஆனால் அதோட முதல் வார்த்தை ஞாபகம் வந்தால் போதும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த முதல் வார்த்தை நினைவில் இல்லாததனால்தான் பல பாடல்களை படிப்பதற்கு மனிதர்கள் தயங்குகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் நம்முடைய இலக்கிய வல்லுநர்கள் அதற்கு ரொம்ப அழகா இலக்கணம் வகுத்தார்கள். அதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு சொன்னா அந்தாதி. இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன். இப்போ தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியை நிற்க கட்டுரையேன்னு துதிப்பாடல்ல முதல்ல ஆரம்பிச்சவர், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணியே. இப்ப துணையேன்னு முடியுதுங்களா? துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் படையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிறையும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அறிந்தனமேன் முடியுதுங்களா? அறிந்தேன் எவரும் அறியாமறை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்க வெறுவி பிரிந்தேன் எனது அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகு கூறவாய மனிதரையே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்ச்சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தினாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை இப்படியே 100 பாட்டும் சொல்லிட்டே இருக்கலாம். இது நாங்க எளிமையா மனப்பாடம் பண்றதுக்கு எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்த விதம் இதுதான். இப்படி மனப்பாடம் பண்ணுங்க, ரொம்ப எளிமையா. அப்படியே நாங்க எல்லா பாட்டையும் சொல்லுவோம் தினமும் காலையில நின்று கோவில்ல. அப்ப இந்த அந்தம் என்பது முடிவாக இருக்கக்கூடியது, முடிவே தொடக்கமாகவும் இருக்கும். இதனாலதான் அந்தாதின்னு பேர் வச்சாங்க. நீங்க தமிழ் இலக்கியத்துல எந்த வார்த்தை எடுத்தாலும் அதற்கு பொருள் அதுலேயே இருக்கும். அதனால்தான் வேதாந்தம் வேதத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் அதற்கு அப்படி ஒரு அழகான பெயரை நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்.